இன்றளவும் அந்த சூப்பர் ஸ்டார் படத்தை யாருமே எடுக்க முடியலன்னா அது என்ன சார் அப்படி ஒரு ஜாதகம்? ஒரு ரேர் ஜாதகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஒரு பக்கம் வந்து நல்ல படங்களை சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு 50 வருஷமாக ஒருத்தர் வந்து நிலச்சி நிற்கணுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஆர்டினரி இதே கிடையாது. அண்ட் அந்தளவுக்கு அவருடைய தன்னுடைய என்ன சொல்கிறது பழக்க வழக்கத்தையும் அவர் கரெக்ட் பண்ணிட்டு எல்லா ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து ரஜினி சார் படம் எடுத்து நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசரும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்கள கூப்பிட்டு மொத பணத்தை திருப்பி கொடுத்தது வந்து ரஜினி சார் தான். அந்த பழக்கத்தை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஹீரோவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு இவர் தான் பண்ணார். கூப்பிட்டு வந்து படம் லாஸா, சரிப்பா எவ்வளோப்பா லாஸா, சரி நான் இவ்வளோ வாங்கினேன் அதில் ஒரு பங்கை திருப்பி கொடுத்துட்றேன். அந்த மனசு யாருக்குங்க வரும்? யாருக்குமே வரல. ஸோ அது வந்து நான் நிஜமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். தலைவர் எப்படின்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப சோசியலாக அவர் எதுவும் தெரியுமா, திடீர்னு ஒரு துண்டை போட்டு கீழே பிடிச்சி படுத்துக்கிறாரு. அப்புறம் ஏதாவது அது வேணும் இது ஒன்றுலாம் கேட்க மாட்டாரு. எதை கொடுக்குறத டீ காப்பியை குடிச்சிட்டு ஓகே ஓகே அவ்வளோதான். அப்படி மாதிரி எல்லாத்தையும் அன்பாக டெக்னீஷியன்லேருந்து எல்லாம் அன்பாக படக்கூடியவர், யார் என்னன்னு கேட்கக்கூடியவர், இப்போ நல்ல மனிதர். ஆமாம். 50 வருஷமா ஒருத்தர் சினிமாவை ஆண்டுட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு படம் வரப்போகுது, கூலின்னு ஒரு படம் வரப்போகுது. ஒரு யங் டைரக்டர் ஒருத்தர் லோகேஷ்னு ஒருத்தர் படம் பண்ண போகிறாங்க. இன்னைக்கும் அதே எதிர்பார்ப்பு. நான் ஊர்லேருந்து பில்லா படத்துக்கு என்ன மாதிரி நினச்சனோ அதை நினைக்கிற ஒரு நடிகன் ரசிகன் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கான். கண்டிப்பாக நானே அதை எதிர்பார்க்குறேன். அந்த ஆர்வம் துளி கூட குறையில. அந்த பெப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொன்னா, அப்படி ஒரு ஸ்க்ரீனில் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து வச்சிருக்காருன்னு சொன்னா என்ன ஒரு இருக்கணும். நிச்சயமா வந்து உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். கண்டிப்பாக அவருடைய உழைப்பு, அவருடைய ஸ்டைல் எல்லாத்தையும் தாண்டி நிஜமாக சொல்கிறேன், அவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை தான். டி40 எங்கள் டைரக்ஷன் யூனியனுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தது. நான் ரஜினி சாரை போய் மீட் பண்ண போனது நான், நம்ம ரவிக்குமார் சார் எல்லாமே மீட் பண்ண அந்த தருணம் ரொம்ப முக்கியமான. கண்டிப்பாக அப்போதான் பையன் வந்து ரிலீஸ் ஆன டைம். ஓகே, பையா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் இருக்காங்க, எஸ்சி சந்திரசேகர் சார், கௌதம் மேனன், ரவிக்குமார் சார் எல்லாம் போயிருக்கோம். எப்படி ஷூட் பண்ணீங்க ரோட்டில்? எல்லா சீனுமே ரோட்டில் எப்படி எடுக்க முடிஞ்சது காரில் சொல்லிட்டு ரொம்ப நேரம் கேட்டாங்க. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நிறைய துறைகளை வேலை பார்த்து தொட்டு எனக்கு இந்த காட்சி அமைப்புகளை வந்து எப்படி வந்து அது கரெக்டாக பிலீவபிளாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து பயங்கரமான கில்லாடி சார் அப்படி மாதிரி எனக்கு தோலை தட்டி ஆக்சுவலாக பல முறை சொல்லிட்டாரு. ரொம்ப ஒரு மனசுக்கு இதமான ஒரு பாராட்டு அது. ஆக்சுவலாக அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு என்கிட்ட அது. வெரி ஸ்மார்ட் அப்படிப்பார் அவர். ஸோ ரஜினி சாரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது எடுக்கிற போதே எனக்கு கண்ணு கலங்குச்சு. எனக்கு தான் கண்ணு கலங்குதா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா கேமராமேன் கண்ணு கலங்கிருந்தது. கேமரா அசிஸ்டன்ட் தேவான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரு கண்ணு கலங்கிருந்தது. சார் சூப்பர் சார்ங்கிறாப்புல கையை பிடிச்சிட்டு அவர். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த வேகமாக வந்து என்னை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாரு. அது என்னால் மறக்கவே முடியாது. எத்தனை இயக்குநர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அன்பு கிடச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல. தலைவர் வந்து அதை எனக்கு கொடுத்துட்டு ஷோல்டரில் இப்படி கை வச்சு தேங்க்யூ சிவா சார் அப்படின்னாரு. அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் சார் தேங்க்ஸ் நான் தான் சார் சொல்லணும். மாத்தாடு மல்லிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கெட்டப்லாம் சுந்தரமூர்த்தி சார் தான் ஆஸ் யூஷுவல். அவர் தான் கெட்டப் பண்றாரு. நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அந்த மாவு கட்டுல ஒரு ரவுண்டு செஞ்சுட்டாங்க. அதுவே ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க. அதை வச்சு கட்டிடணும். நம்ம கட்டிக்கணும். கட்டிட்டு தான் அடையாளம் கொடுத்து பிளவுஸ் தைச்சாங்க. அதுக்கு வேற வரணும்ல பிளவுஸ். ஒரு தோராயமா பண்ணினேன். அதை வச்சு கட்டினோன்னு சுந்தரமூர்த்தி சார் வலிக்குது சார், நிமிந்தா வலிக்குது சார், இப்படியே இருந்தா ஒண்ணும் தெரியல சார், அப்படியே இருக்கு சார், எப்படி சார் சாப்பிடுறது அப்புறம் இப்படியே இருக்கணும் சார் அப்படின்னு. இத போல ஒரு வந்து ரஜினி சார் கிட்ட சொல்லி இருப்பார் போல இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு வலிக்குது போல இருக்கு, பாவம் அதை போட்டு அப்படி குனிஞ்சிட்டே உட்காந்துருக்காங்க மேக்கப் ரூம்ல கூட அப்படின்னு. இத அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டாரு. நான் ஷார்ட்டுக்கு வரேன்னா அது எப்படி சொல்லுவாரா இல்ல சொல்லுவாரா எப்படிதான் எனக்கு தெரியாது. நான் வந்துட்டேன்னா ஒரு ஷார்ட் தான் எடுப்பாங்க. இப்ப நினைச்சா கூட எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சீரியல்ல வாழ்ந்து கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க பசங்க, ஷார்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. அந்த அம்மா வந்துருச்சா, அதாவது நான் வந்து நிக்கிறேன்னாலும் கேட்டுக்கிறாங்க. நம்ம எப்படா டைலாக் பேசுவோம் அந்த ஆர்வத்துல போலான்ற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வெயிட்டிங்ல இருப்பாரு அவங்களுக்கு எடுத்துருங்க. ஏன்னா அது வலிக்குதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவர் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லியிருக்காரு. அதேதான் கடைசி வரலும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு எடுத்துடலாமே சொல்லுவார். இந்த படத்துல நடிக்கும் போது ஐ வாஸ் லிட்ரலி மெஸ்மரைஸ்ட். அவரை பார்த்துட்டு அவ்வளோ சிம்பிளா ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்க முடியுமா, யூனோ, பிகாஸ் அப்போல்லாம் ஐ வாஸ் வெரி ஹெட் ஸ்ட்ராங். நான் இப்போ நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ திமிரு இருக்குது, அண்ட் ஜஸ்ட் மேன் இஸ் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஜஸ்ட் லைக் தட். அப்போ ஐ அண்டர்ஸ்டுட். எனக்கு எப்பவுமே என்னோட சீனியர்ஸ் இல்லை, புஷ்பலதா அம்மா, வரலட்சுமி அம்மா, இவங்கெல்லாம் நிறைய பேர், சுகுமாரி அம்மா, தே ஆல் யூஸ்ட் டு டெல் மீ சினிமா உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும், ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்கும் தேசே. அது உண்மைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது உணர்ந்திருக்கேன் நான். இவர் வந்து அவர் பாட்டுக்கு வருவார் சாதாரணமாக. ஹில்வியோ ஒரு அப்போல்லாம் அஃப்கோர்ஸ் அந்த செட்டில் சோஃபாலாம் இருக்கும். அப்போது பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்க சேர் கேரி பண்ணுவாங்க இல்லையா, ஃபோல்டிங் சேர் ஒன்று. எஸ், இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்பவும் அந்த முத்தப்பண்ணா கம்பெனிக்கு அவர் தான் ஏவிஎம், அவர் தான் மேக்கப் போடுவார், எல்லாமே அப்படி தான் இருந்தார் அவர். அவர் எவ்வளோ வளர்ந்தாலும் அவரோட அந்த பழக்கங்கள் வழக்கங்கள் அப்படியே இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் நான் அவர்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஐ செட் தட் இஸ் ஸோ நைஸ். அது அவ்வளோ ஈஸியாக வராதுங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று ஆல்வேஸ் ஐ சிட் அண்ட் திங்க், ஹீரோ ஓகே, நிறைய பேர் ஹீரோ, அங்கே ஹீரோ இசமாக ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த லெவலுக்கு போய் இவ்வளோ கோடான கோடி மக்கள்கள் பார்த்து அன்பு செலுத்துறோன்னா டெஃபினெட்லி ஒரு குவாலிட்டி, தி பெஸ்ட் குவாலிட்டி மற்றவங்களுக்கு இல்லாதது கண்டிப்பாக இருந்திருக்கணும். தட்ஸ் வாட் இஸ் சூப்பர் ஸ்டார். ஸோ திஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. அது அந்த இருந்தால் தான் இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். யூ கால் இட் வாட் எவர், டேலண்ட் இருக்கலாம், நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். தட் ஐ ஃபவுண்ட் இன் ரஜினி சார். அதுதான், ஏன்னா அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் இன்னொரு பாதி இருக்குது. ஓகே 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 ஓகே, அவ்வளோ இருக்குது. சரி சார். அதாவது அவரோட சாதாரணமாக ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனேன்னா, அவரோட பேசிட்டு வந்தேன்னா, அன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் என்ன சொல்ல வந்தனோ அது தப்பாக இருக்கலாம், இல்லை நான் சொல்ல வந்ததை அவர் எடுத்துப்பார். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுதான். அதே மாதிரி நான் எது சொன்னாலும் சில விஷயங்கள் பாயிண்ட் நல்லா இருந்தால் உடனே புக் எடுத்து எழுதுவார், ஒரு டைரி எடுத்து எழுதுவார். பாஷா கதையாகட்டும், அண்ணாமலை கதையாகட்டும், இதாகட்டும், படையப்பாகட்டும், எல்லா கதையும் எனக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவார், படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லா கதையும் அந்த அருணாச்சலம் அந்த இதுக்கு தான் போவோம், அந்த படிக்கல தான் ஸ்டோரி. நான் அவர் யாரும் கிடையாது, எல்லா கதையும் என்கிட்ட சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன் அதை எழுதுவார், நோட் பண்ணுவார். ஓகே ஓகே, இது நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. அது மாதிரி ஒரு எப்பவுமே என்னை வந்து எதுக்காக இருந்தாலும் கூப்பிடுவார், எதுவாக இருந்தாலும் கேட்பார், இது இப்படி அப்படின்னு கேட்பார். நான் அரசியலை பற்றி பேசலை, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லலை, மற்ற சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் கூட என்கிட்ட என்ன சார் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி, அது எப்படி நான் பண்ணது தப்பாக ரைட்டா, இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க சார், ஏன் அது உங்கள் மேடை இல்லை சார், வேறு மேடை சார், அந்த மேடையில் நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை, கரெக்ட் இல்லை, ஆமாம் இல்லை அப்படின்னு. சி யாருக்கு அந்த ஒரு உரிமை கிடைக்கும், யாருக்கிட்ட கேட்பாங்க. இவன் வந்து பின்னாடி பேசிட்டு முன்னாடி பேசுகிற ஆள் என்னன்னு ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணிவிடுவார். கண்டிப்பாக இந்த பின்னாடி பேசிட்டு முன்னாடி பேசுகிற ஆள் அவர் கூட இருக்க முடியாது. எப்பவுமே நீ தப்புன்னா தப்புன்னு அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஆள் தான் அவர்கிட்ட இருக்க முடியும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணால் எடுத்து பாருங்க. என்னைக்காவது அவருடைய ஃப்ரெண்ட்ஸில் இத்தனை பேர் இருக்காங்க, நான் ரஜினி ஃப்ரெண்டுன்னு அவங்களா போய் எங்கேயாவது சொல்லியிருப்பாங்களா? இல்லை இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்கு நம்மள மாதிரி ஆளுங்களை தவிர வேறு யாருக்காவது ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க தான் அவர் கூட இருக்க முடியும். கண்டிப்பாக அப்படி தான் அவர்.